morning, good evening, good afternoon everyone. So today we are going to learn about present simple. Present simple நாம் எதுக்காக பயன்படுத்துகின்றோம்? பொதுவாக habitual action நம்முடைய வழக்கமான நடவடிக்கைகளை விவரிப்பதற்காகவும் அதேபோன்று general truths பொதுவான உண்மைகளை விளக்குவதற்காகவும் நாம் இந்த present simple-ஐ பயன்படுத்துகின்றோம். present simple-இல் நாம் பயன்படுத்துகின்ற helping verbs அதாவது துணைவினை சொற்களாக do, does என்பன காணப்படுகின்றன. இப்பொழுது நான் உங்களுக்கு அதனை தெளிவாக விளங்கப்படுத்தப் போகின்றேன். இங்கு முதலாவதாக நான் சப்ஜெக்ட் எடுக்கின்றேன். இங்கு சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டில் ஐ, யூ, வி, they, he, she, it. இங்கு பார்த்தீர்களானால் இங்கு நான் சப்ஜெக்டாக ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட் என்பவற்றை இங்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனைத்தும் புளூரலாகவும் சிங்குலராகவோ காணப்படுகின்றன. ஸோ இங்கு நாம் எவற்றுக்கு டூ பாவிக்க போகின்றோம், எவற்றுக்கு டஸ் பாவிக்க போகின்றோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் இங்கு ஐ, யூ, வி, தே என்பவற்றுக்கு டூ பாவிப்போம். அதாவது ப்ரெசன்ட் சிம்பிளில் ஹெல்பிங் வேர்பாக, அதாவது ஆக்சிலரி வேர்ப் என்று சொல்லுவோம், துணைவினை சொல்லாக இந்த ஐ, யூ, வி, தே. அதே போன்று இன்னும் பல புளூரல் ஃபார்ம்ஸ், அதாவது பன்மையாக வருகின்ற அனைத்துக்கும் நாம் டூ பாவிக்கின்றோம். அதே போன்று இங்கு ஹீ, சே, இட் இவை வந்துட்டு சிங்குலர் ஃபார்மாக காணப்படுகின்றது, ஒருமையாக காணப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற அனைத்துக்கும் நாம் இங்கு ஹெல்பிங் வேர்பாக டஸ் பாவிக்கின்றோம். ஸோ இந்த பேசிக்கை அடிப்படையாக வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ப்ரெசன்ட் சிம்பிளில், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் என்ற அந்த காலத்தில் டூ, டஸ் என்பன ஹெல்பிங் வேர்பாக பயன்படுகின்றன. எனவே இங்கு நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது சப்ஜெக்ட், அடுத்தது ஹெல்பிங் வேர்ப், அடுத்ததாக நாம் வேர்ப் பயன்படுத்துவோம். இங்கு ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்துகின்றோம். இங்கு ஹெல்பிங் வேர்ப், அதுக்கு அடுத்தபடியாக நாம் அந்த வசன அமைப்பில் முதலாவது சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் வரும், அதன் பிறகு வேர்ப் வரும். அதன் பிறகு நாம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை நாம் அங்கால் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதனை அமைத்து கொள்ள முடியும். ஸோ இதன் அடிப்படையில் நாம் சில வசனங்களை உதாரணமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் நான் இங்கு உதாரணத்திற்காக உங்களுக்கு 5 வசனங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கின்றேன். இந்த 5 வசனங்களையும் நாம் இப்போது பார்ப்போம். இங்கு முதலாவதாக நான் ஐ லுக் என்று எழுதியிருக்கின்றேன். அதாவது இந்த ஐ லுக், யூ லுக், வி லுக், அதே போன்று ஹீ லுக்ஸ், சி லுக்ஸ். ஸோ இந்த முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த 3 வசனங்களிலும் டூ பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு இறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள 2 வசனங்களில் டஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று பன்மைக்கு டூவும் ஒருமைக்கு டஸ்ஸும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இங்கு இந்த வேர்ப் நான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஐ லுக், யூ லுக், வி லுக் என்பன நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றப்படுகின்ற பொழுது அல்லது வினாவாக்கியமாக மாற்றப்படுகின்ற பொழுது இங்கு இதற்குள் காணப்படுகின்ற அந்த டூ வெளியே வரும். அதுபோன்று இங்கு ஹீ லுக்ஸ் என்பவற்றில் அல்லது சி லுக்ஸ் என்பவற்றில் காணப்படுகின்ற டஸ் என்பது நாம் நெகட்டிவாக மாற்றும் பொழுது அல்லது வினாவாக்கியமாக மாற்றும் பொழுது எவ்வாறு அமையும் என்பதை நாம் இங்கு பார்த்து கொள்ளலாம். முதலாவதாக இந்த முதலாவது வசனத்தை நாம் இங்கு பார்ப்போம். இதனை ஐ லுக் என்பதனை ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுகின்ற பொழுது, அதாவது ஐ லுக் நான் பார்க்கிறேன், ஐ லுக் என்பதை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுகின்ற பொழுது ஐ டூ நாட் லுக். ஸோ இங்கு நெகட்டிவாக மாறுகின்ற பொழுது
இந்த ஹெல்பிங் வேர்ப் என்று சொல்லப்படுகின்ற டூ வெளியே வருகின்றது. அதே போன்று அதற்கு பக்கத்தில் நாட் சேர்க்கப்படுகின்ற போது ஐ டூ நாட் லுக், அதாவது ஐ டோன்ட் லுக் என்பதாக அந்த வசனம் அமைகின்றது. அடுத்ததாக இரண்டாவது வசனத்தையும் அதே போன்று பார்ப்போம். இங்கு யூ டூ நாட் லுக், யூ டூ நாட் லுக், அதாவது யூ டோன்ட், அதை நாம் ஷார்ட் ஃபார்மில் இன்னொரு ஸ்லைடில் நாம் அதை பார்க்கலாம் ஷார்ட் ஃபார்ம் எவ்வாறு எழுதுவது என்று. ஸோ யூ டூ நாட் லுக் என்பதாக அமையும். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறும்பொழுது யூ டூ நாட் லுக் என்பதாக இங்கு அமைகின்றது. அடுத்த மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வி லுக் என்பது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நேர்வாக்கியம். அதனை நாம் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுகின்ற பொழுது, அதாவது மறுப்பு வாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது வி டூ நாட் லுக், நாங்கள் பார்ப்பதில்லை, வி டூ நாட் லுக் என்பதாக அமையும். அதே போன்று இறுதியாக காணப்படுகின்ற இந்த இரண்டு வசனங்களையும் பார்ப்போம். இது புளூரல் அமைப்பில் உள்ள வசனங்கள், இது சிங்குலர் அமைப்பில் உள்ள வசனங்கள். ஸோ இங்கு ஹீ சீட் என்பது சிங்குலராக காணப்படுகிறது. எனவே இந்த இரண்டு வசனங்களையும் நாம் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுகின்ற பொழுது ஹீ டஸ் நாட் லுக். இங்கு நீங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் மாணவர்களே. ஹீ லுக்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அவன் பார்க்கிறான். ஹீ டஸ் நாட் லுக், அவன் பார்ப்பதில்லை. ஆகவே இங்கு இந்த ஹெல்பிங் வேர்ப் இதற்கு டஸ் என்பதும் அதற்கு அருகாமையில் நோட்டும் சேர்க்கப்படுகின்றது. எனவே ஹீ டஸ் நாட் லுக், அவன் பார்ப்பதில்லை, அவன் பார்க்கிறான், அவன் பார்ப்பதில்லை. எனவே இந்த லுக்ஸ் என்பதற்கு காணப்படுகின்ற அந்த ஹெல்பிங் வேர்ப் வெளியாகின்றது. அதே போன்று நெகட்டிவாக நோட் போடுகின்றோம். அங்கு இறுதியாக நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த லுக் என்பதில் காணப்படுகின்ற எஸ் இல்லாமல் ஆக வேண்டும். இங்கு டஸ் போடுகின்ற பொழுது இந்த லுக்ஸ் என்று காணப்படுகின்ற அந்த சொல்லில் காணப்படுகின்ற எஸ் இல்லாமலாகி லுக் என்பது இங்கு வர வேண்டும். எனவே ஹீ டஸ் நாட் லுக் என்பதாக அமையும். அடுத்து இறுதியாக மற்ற வசனத்தை பார்ப்போம். ஷீ டஸ் நாட் லுக். ஸோ இந்த இறுதி வசனத்தில் கூட ஷீ லுக்ஸ், அவள் பார்க்கிறாள். எனவே ஷீ லுக்ஸ் என்பதை நாம் நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது ஷீ டஸ் நாட் லுக். ஆகவே இந்த லுக் என்பதில் உள்ள எஸ் இல்லாமலாக வேண்டும் இறுதியாக. எனவே இப்பொழுது உங்களுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது இதற்குள் காணப்படுகின்ற இந்த டூ டஸ் எனும் ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆக்சிலியரி வேர்ப்னு சொல்லுவோம், இந்த துணை வினை சொற்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இங்கு ஐ டூ நாட், அதாவது நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது எப்பொழுதுமே நோட் சேர்க்கப்பட வேண்டும். இந்த டூ என்கின்ற அந்த ஹெல்பிங் வேர்புக்கு அருகாமையில் அமைய வேண்டும். எனவே சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் வேர்ப் என்பதாக அமையும். இப்பொழுதாக நாம் நெகட்டிவாக மாற்றியிருக்கின்றோம். இப்பொழுது வினா வாக்கியமாக எவ்வாறு மாற்றப் போகின்றோம் என்பதை பார்ப்போம். இங்கு உதாரணமாக நான் வேறொரு வேர்டு எடுப்போம். ஐ ஒர்க் in a bank. I work in a bank. நான் ஒரு வங்கியில் வேலை செய்கின்றேன். இப்பொழுது இதனை நெகட்டிவாக மாற்றுவோம். I do not work in a bank. I don't work in a bank. நான் வங்கியில் வேலை செய்வதில்லை. ஸோ இங்கு இதனை நாம் வினா வாக்கியமாக இப்பொழுது மாற்றுவோம். ஸோ வினா வாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது இதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த ஹெல்பிங் வேர்ப் டூ என்பது
சப்ஜெக்டுக்கு முன்னால் வர வேண்டும். அதாவது வசனத்தின் ஆரம்பத்தில் நாம் அதனை இடுதல் வேண்டும். இப்பொழுது இதனை நாம் வினாவாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது do I work in a bank? நன்றாக அவதானியுங்கள். இறுதியாக வினாக்குறி இடப்படல் வேண்டும். You should mention the question mark here. So here I have changed this positive sentence into question sentence. ஸோ வினாவாக்கியமாக நான் மாற்றியிருக்கின்றேன். இந்த வினாவாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது நீங்கள் you must bring the helping verb do in front of the sentence. So in front of the subject. ஸோ do இங்கே ஐக்கு முன்னால் வருது. ஆரம்பத்தில் வரும்பொழுது do I work in a bank? நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேனா என்ற ஒரு வினாவாக்கியம் உருவாகின்றது. ஸோ அதே போன்று இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். She go to school மன்னிக்கவும், she goes to school by bus. ஸோ இந்த வசனத்தை பாருங்கள். இங்கு நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை இங்கு உங்களுக்காக தந்திருக்கின்றேன். இங்கு she goes to school by bus. அவள் பாடசாலைக்கு பஸ்ஸில் போகிறாள். இது வழக்கமாக நடக்கின்ற ஒரு விடயத்தை குறிக்கின்றது. ஸோ இதனை நான் நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது she. ஸோ இந்த she, he, it என்பவற்றுக்கான ஹெல்பிங் வேர்ப் எப்போதும் டஸ் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இதனை நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது இங்கு டஸ் வருகின்றது. she does not go. ஸோ இங்கே she goes என்று இருக்கின்றது. எனவே நாம் அதை நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது இந்த கோஸ் என்பதில் உள்ள இந்த இஎஸ் இல்லாமலாக வேண்டும். மறந்துவிட வேண்டாம் மாணவர்களே. she does not go, she doesn't go. goes என்று சொல்லி she does not goes என்று நீங்கள் எழுதிவிடக்கூடாது. அதை மறக்கக்கூடாது. you should remove that. so she does not go to school by bus. ஸோ அவள் பாடசாலைக்கு பஸ்ஸில் போவதில்லை, அவள் வழக்கமாக போவதில்லை என்பதை குறிக்கின்றது. ஸோ இப்பொழுது நான் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் இன்டு நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்டு கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ இங்கு நான் சொன்னது போன்று, ஏற்கனவே சொன்னது போன்று, இந்த ஹெல்பிங் வேர்ப் டஸ் என்பது முன்னால் வர வேண்டும். டஸ் ஷீ கோ, அதே போன்று இஎஸ் இல்லாமல் ஆக வேண்டும். she does she go to school by bus? so does she go to school by bus? இங்கே இந்த முன்னால் வசனத்தின் முன்னால் டஸ் என்பதை போடுகின்ற பொழுது அது இயல்பாகவே வினா வாக்கியமாக மாற்றப்படுகின்றது. ஸோ நீங்கள் நன்றாக விளங்கி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எப்போதும் நீங்கள் வினாவாக மாற்றுகின்ற பொழுது ஹெல்பிங் வேர்ப்ஸ் முன்னால் வருதல் வேண்டும் வசனத்தின் ஆரம்பத்தில். நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது அந்த ஹெல்பிங் வேர்புக்கு பக்கத்தில் நீங்கள் நொட் என்பதை இடுதல் வேண்டும். ஸோ இந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். எனவே பாசிட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு நாம் நெகட்டிவாக மாற்றுவது, அதாவது ப்ரெசன்ட் சிம்பிளில் டூடாஸ் பாவிக்கின்றோம், அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு நெகட்டிவாக மாற்றுவது, பாசிட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு வினாவாக்கியமாக மாற்றுவது என்பதை நீங்கள் இலகுவாக விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய லேர்ன் இங்கிலீஷ் வித் பிஎம்ஐ என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு மற்ற மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செக்ஷனில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் அதை வினாவாக கேளுங்க, அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச்.